Hello everyone, welcome back to the channel Gulf Crazy Chef. நான் ஜார்ஜ் ஓமன்ல இருந்து அண்ட் இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நாங்கள் மெனுக்கு லஞ்ச் மெனுக்கு வந்து என்னென்ன பண்ணுறோம், அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கி இன்னைக்கு ஆக்சுவலாக மட்டன் பிரியாணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் தவா ஃப்ரை, அப்புறம் பிரிஞ்சால் தொக்கு, அப்புறம் பாயாசம் அண்ட் வேற என்னடா சொன்னோம், எக் பாயில்டு எக் அண்ட் தயிர் உள்ளி. ஸோ இவ்வளோதான். கொஞ்சம் பெருசாக தான் இருக்க போது, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு, நிறைய மெனு வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க போகுது. அண்ட் நானும் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மாறி மாறி, அவங்க ஒன்று பண்ணால் நான் ஒன்று பண்ணுவேன், அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஏன்னா லிஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரே ஆள் பண்ணனா டயர்ட் ஆயிடுவோம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு என்னென்ன பண்ணுறோம், திங்ஸ் எல்லாம் மொத்தமாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு இடத்துல. ஸோ அது எப்படி எடுத்து வச்சிருக்கிறேன், அது எது எதுக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இதில் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெங்காயம் வந்து பிரியாணிக்கு, மட்டன் பிரியாணிக்கு, அண்ட் இந்த தக்காளி மட்டன் பிரியாணிக்கு, லெமன் வந்து மட்டன் பிரியாணிக்கு, கேஷ்யூ நட், பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் இது வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்குது, இந்த தயிர், அப்புறம் இது என்னது புதினா அண்ட் கோரியண்டர் லீவ். ஸோ இதெல்லாம் வந்து மட்டன் பிரியாணிக்காக எடுத்து வச்சுருக்கிறது, ஓகேவா. அண்ட் இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் தொக்கு, இது வந்து நான் தான் வைக்க போகிறேன் எனக்கு பிரிஞ்சால் தொக்கு. அண்ட் இதுவும் பிரிஞ்சால் தொக்குக்கான ஆனியன், தக்காளி, அப்புறம் இது பிரிஞ்சால் தொக்கு வைக்கிறதுக்கு ஆனியன், இது பார்த்திங்கன்னா தயிருள்ளி வைக்கிறதுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கி, இது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லியில், பச்சை மிளகாய், கேரட்டு, வெங்காயம் இவ்வளோ போட்டிருக்குது. இது வந்து ப்ரான்ஸ் தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு ப்ரான்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், ஓகே. அண்ட் இது வந்து ஸ்பைசஸ், சில்லி, மல்லி, அப்புறம் மஞ்சள். இதில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, அப்புறம் இன்னும் ஒரு சில ஸ்பைசஸ் எல்லாம் இதில் வைக்கலை. ஸோ இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற திங்ஸ் இவ்வளோ தான். அண்ட் இது எப்படி பண்ணுறோம், எது யார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ மட்டன் வந்து பாயில் பண்ணது எடுத்து வச்சுருக்குறோம். இது கூட வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன போடுறோங்கிறத பார்க்கலாம். மஞ்சள் பொடி, ஸோ அடுத்தது வத்தல் பொடி, அடுத்ததாக கொஞ்சமாக மல்லிப்பொடி, அது கரம் மசாலா, பிரியாணி மசாலா, தேவையான அளவு தயிர், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கத்தரிக்காய் பச்சடி பண்ண போறோம். கத்தரிக்காய் பச்சடி, இது பிரிஞ்சால் தொக்கு. ஸோ இது வந்து பிரியாணிக்கு வந்து ரீசன்ட் டேஸ்ல வந்து ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கத்தரிக்காய் பச்சடி வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன், ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி, ஏன்னா ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால எல்லாமே எடுத்தோம்னாக்கி டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கத்திரிக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சிருச்சு, அந்த கடுகு போட்டுக்கிறேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சா, இது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போடுறேன். இஞ்சி பூண்டு போட்டாலும் ஒன்று தான், போடாலும் ஒன்று தான், டேஸ்ட் வந்து ரொம்ப வேரி ஆகாது. ஸோ போடாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் கத்தரிக்காய் போடுவோம். ஸோ கத்தரிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலேயே அது வந்து வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்தரிக்காய் வந்து ஒரு 80% வந்து வெந்துருச்சு. ஆனால் இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும், ஆனால் தான் அந்த பிரியாணிக்கு வந்து வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கத்திரிக்காய் வந்து இப்போ சூப்பராக வந்துருச்சு, மசாலா போடுற கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ணோம்னா லைட்டாக அப்படி அமுக்கி விட்டோம்னா அந்த வெந்திருக்கிறது ஃபுல்லாக நல்லா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு மசாலா ஆட் பண்ண போகிறேன். வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி.
தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இதுக்கு கூட புளி மட்டும் கரைச்சி ஊற்றணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணி. புளி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கூடுதலாக தேவையாக இருந்ததுன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இனி இந்த தண்ணியில் வந்து வத்தி இது வார நேரம் கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட கண்டிஷன் இப்போவே எப்படி இருக்குதுங்க. வாவ். ஓகே, இப்போது தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது அவுட்கம். இந்த வாட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு. ரொம்பவே அருமையாக வந்துருக்குதுப்பா. இது கூட அப்படியே மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டோன்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ரெசிபி இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் வந்து குக்கர் வச்சிட்டோம். ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு பட்டை கிராம்பு போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒய்ஃப் தான் மட்டன் பிரியாணி பண்ணுறது. இப்போ தேவையான அளவு வெங்காயம். பிரியாணிக்கு நாங்கள் பண்ணும்போது முக்கியமாக போடுறது மெயினாக வெங்காயம், இஞ்சி பூண்டும் வந்து நிறைய போடுவோம். ஸோ வெங்காயம் வந்து நிறைய போட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு லைட்டாக கிண்டி விடலாம். அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற புதினா, மல்லிக்கீரை போட்டுக்கிறோம். போட்டு அதையும் கிண்டி விட்டோம்னா நல்லா வதங்கட்டும். வந்து ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மட்டன் போடுறோம். மட்டனை போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி, அரிசி என்னென்ன இருக்குதோ எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ தயிர் போடணுமா? தயிர் கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிட்டு இதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டு. தேவையான அளவு பிரியாணி மசாலா மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம். ஏன்னா அந்த மசாலா மட்டன் மிக்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் தான் போட்டிருந்தது. ஸோ இப்போ தேவையான அளவு போட்டுட்டு கிண்டி விட்டோம்னா ஸோ இப்போ ரைஸ் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்து போட்டுருவோம். ஸோ இப்போ ரைஸ் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டி மசாலாலாம் ஓரளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போது பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏர்லாம் போயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், அருமை அருமை, சூப்பராக வந்துருக்கு இந்த வாட்டி. போன வாட்டி பண்ணும்போது கொஞ்சம் ஈரமாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி பண்ணும்போது அந்த ஈரம் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஓ, ஸோ சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
இதை வந்து இப்போ ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அடுத்ததாக தயிர் பச்சடி நம்ம கலர்ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். தயிர் பச்சடிக்கு வந்து தயிர் வந்து எவ்வளோ அதிகமாக ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். அண்டு அல்வா மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஃபுல் நேச்சுரல் தயிரானு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏதோ மனசுக்கு திருப்தியாக வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலையோட அந்த கலர்ஸு எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது கொடுக்குது அப்படின்னு. இது கொஞ்சமாக இந்த தயிர் போட்டு தண்ணியும் ஊற்றினோன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது கலர்ஃபுல்லாக தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அவ்வளோதான், தயிர் பச்சடி சூப்பர். ஸோ இப்போது ப்ரான்ஸ் தவா ஃப்ரை வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அண்ட் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரான்ஸ் தவா ஃப்ரை வந்து இன்னொரு ½ hour அப்புறம் தான் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ அதுக்கு வந்து மசாலா என்னென்ன போடுறேன், எப்படி போடுறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் 1 minute வந்து மசாலா மட்டும் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா ஊறிட்டு இருக்கும். ஸோ இதை மசாலா எப்படி போடுறாங்கிறத பார்த்துக்கலாம். ப்ரான்ஸ் தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன போடுறோன்னு பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக வத்தல் பொடி, தேவையான அளவு மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்சது, ஓமனில் நாங்கள் மிக்சியில் அரைச்ச மல்லிப்பொடி, வத்தல் பொடி கொஞ்சம் கூடுதல் போட்டுக்குவேன், அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இவ்வளோதான். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ ப்ரான்ஸ் தவா ஃப்ரைக்கு வந்து மசாலா வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு ½ hour அப்புறம் போட்டோன்னா அருமையாக இருக்கும். அவ்வளோதான். தவாவில் வந்து தோசைக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ கல்லில் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ப்ரான்ஸ் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட வேண்டியதான். கரெக்டாக ஒரு ரவுண்டு ஃபார்முக்கு செட் ஆகிடுச்சு. வா சூப்பர். ஸோ ப்ரான்ஸ் வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நல்லா மாற்றி போட்டுக்கலாம். ப்ரான்ஸ் தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே இதை வந்து கல்லோட ஓரத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நமக்கு சூப்பராக வெந்துட்டாங்க. இவங்க ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்து வச்சுருக்கணும். இதில் அடுக்கிக்க வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக எடுத்துட்டோம். ஸோ பாருங்கள், எடுத்து வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது ப்ரான்ஸ் தவா ஃப்ரை. பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு அடுப்பு சும்மா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம முட்டையை வந்து வேக வச்சிடலாம். ஓகே. ஸோ அது பாட்டு ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ என்னென்ன பண்ணோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆகிடுச்சு இது இவ்வளோ பண்ணி முடிக்கிறதுக்கு.
இத்தனைக்கும் ஒய்ஃபும் நானும் சேர்ந்து பண்ணதுக்கு அப்புறமே 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் பக்கம் போயிடுச்சு. ஸோ இப்போ என்னென்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது பார்த்தோம்னா ப்ரான்ஸ் தவா ஃப்ரை சூப்பராக பண்ணி வச்சுருக்குறோம். ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் இது வந்து தயிர் பச்சடி, தயிரும் வெங்காயமும் போட்டு சூப்பராக கலர்ஃபுல்லாக வச்சுருக்குறோம். அப்புறம் இது பாயில்டு எக்கு, நாட்டுக்கோழி முட்டை ஓமனில் உள்ளது. அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஸ்பெஷலாக பண்ணின கத்தரிக்காய் தொக்கு, பார்த்திங்கன்னா தெரியும், கத்திரிக்காய் தொக்கு. இது வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எடுத்து அழகாக ஹாட் பாக்ஸில் வச்சுருக்குறோம். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் அடுப்பில் பாயசம் கொதிச்சுட்டு இருக்குது, சிறுபேர் பாயசம், பார்த்திங்கன்னா தெரியும். இன்னும் ரெடி ஆகலை, இது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் இவ்வளோ தான், எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு காம்பினேஷன் லஞ்ச் ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம். இது ஒரு சின்ன ஃபெஸ்டிவல். வீக்லி ஒன்ஸ் நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி நல்லா ஹெவியாக ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இன்னைக்கு ஃபுட்டு இவ்வளோ தான் இன்னைக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்டு வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு 2-3 காம்பினேஷன் வச்சு சூப்பராக ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு இந்த சாப்பாடு எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எது எப்படி இருந்ததுங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஓமனில் நாங்கள் எப்படி வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து குக் பண்ணுறோம் எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.